ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து இம்யூட்டபிள் எக்ஸில் வந்திருக்க ஒரு புது கேமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த கிராஃப்ட் வேர்ல்டை பற்றின 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து ரியலாக ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்க்காதவங்க பார்த்து இப்போவே அதில் வந்து $5 $10 டெய்லி ஏர்ன் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்க கேமுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த கேம் தான் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10வது லெவலில் ஃபஸ்ட்டு 600 பேருக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேர் NFT வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கேமில் வந்து நம்ம இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது இம்யூட்டபிள் ஜெம்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஜெம்ஸ் சேர்ந்து தான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை லெஜெண்ட்ரி, எப்பிக், ரேரு இந்த மாதிரி கீயை வாங்கிக்கலாம். அந்த கீயை வாங்கி நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது IMX டோக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜெம்ஸும் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இம்யூட்டபிள் எக்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து ஒரு 2-3 வீடியோ போட வேண்டியிருக்கு, அந்த ஜெம்ஸு அந்த கீயை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை பற்றி வந்து பார்த்துடலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த கேமுக்குள்ளே வந்து போயிடலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயே ப்ளே பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இருக்குது. அது இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேமுக்குள்ளே வந்துன்னா குக் ஃபார்ம் ஏர்ன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ளே டு ஏர்ன் கேம் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ளே ஆன் ப்ரௌசர் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஓகே, நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டை வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ அந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். FS NFTs ஃபாலோ ஜிப் கிளாஷ் ஆன் இம்யூட்டபிள் ப்ளே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். ஐ எம் ஃபாலோவிங் ஜிப் கிளாஷ் ஆன் இம்யூட்டபிள் ப்ளே அப்படின்ற வந்து கொடுத்துறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணி இங்கே வந்து 10 ஜெம்ஸ் வந்து கிடச்சிருக்கீங்களா? ஸோ கெட் ரிவார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே இதுக்குள்ளே வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது வந்து கிச்சன், இதில் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது. ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி குக் பண்ணிங்கன்னா அது குக் ஆகிட்ருக்கும். இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நகர்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒன்று குக் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சர்டன் டைம் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம இந்த இடத்துல நின்று இதை குக் பண்ணி இதை கலெக்ட் பண்ணணும். ஓகே, இது கலெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுவும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் உள்ளே வந்தோடனே டுட்டோரியலில் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே தான் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பொருளை வாங்கணும், விற்கணும். ஸோ நம்ம இதில் வந்து சன்ஃப்ளவர் லேண்டில் பெட்டிக்கிட்ட வந்து சீடை வாங்குகிறோம், கிராப்ஸை வந்து நம்ம விளைய வைக்கிறோம். அதிலே குக்கிங்கும் இருக்குது. திரும்ப வந்து அந்த பெட்டிக்கிட்ட வந்து அந்த கிராப்ஸை வந்து வைக்கிறோம். அதுபோல் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீடியம் பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லெவலில் நம்ம ரீச் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, கார்ன், இந்த மாதிரி ப்ரெட்டு, இது ஒரு 4-5 ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஸை வாங்கி நீங்கள் மைனிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக்கிங் பண்ண பார்த்திங்களா, அதை வந்து இங்கே செல் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட 6 இருக்குது. ஸோ ஒரு $3 அப்படின்னு இந்த காசு வந்து இங்கே சேரும். இது இன்கேம் கரன்சி தான். இந்த கரன்சி வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஜிப்புங்கிறது அவங்களோட டோக்கன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த NPC இதுக்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ரிவார்டு மாதிரி மிஷன் வந்து கொடுக்கும். இதை வந்து ஃப்ரைடு கார்ன் பிரெட் இதை வந்து 7 வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுது. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கேமுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது டெய்லி டெலிவரி வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா உட்டு. ஸோ இதை மைண்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஆக்ஸை என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அதனால் வந்து இதை மைண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆக்ஸை வந்து நான் இப்போ அங்கே காட்டினால இப்போ நம்மகிட்ட ஆக்ஸ் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மைனிங்கில் போய்ட்டு இந்த மாதிரி ஆக்ஸ் வந்து ஒன்று பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கேக்ஸ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்கேக்ஸ் வாங்குறதுக்கு $15. அதே போல் ஒரு உட்டை வந்து வேணும். ஏற்கனவே இங்கே உட்டை வெட்டி ஆக்ஸை வாங்கி உட்டை வெட்டி காசை வச்சிங்க வந்தீங்கன்னா பிக்கேக்ஸ் வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஆக்ஸ் இதை வாங்கினா உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோனோ ஒரு உட்டோ இருக்கணும். சேம் வந்து நம்மளுக்கு இந்த இதில் மாதிரியே பார்த்திங்களா சன்ஃப்ளவர் லேண்டு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 16 காயின் கொடுத்து வாங்கி மரத்தை வெட்டிக்கலாம். ஸோ நம்ம பிக்கேக்ஸ் வேணும்னா 3 மரம் வேணும், காயினை வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஆக்ஸ் வேணும்னா ஸ்டோனை வேணும், உட்டு வேணும், காயின் வேணும். ஸோ சேம் அதே மெத்தடில் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் ரிலேட்டட் ஆகுது அப்படின்றது பார்த்திங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த குக்கிங் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெலிவரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த இடத்துல டெலிவரி ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணாலே வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடு கார்ன் பிரெட் இது வந்து 9 இது கேட்குது. ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து 13 இது கேட்குது. நம்மகிட்ட 6 இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து குக் பண்ணி டெலிவரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கேம் காயின், அதாவது டாலர் மாதிரி அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. நம்ம லெவல் ஏற இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ சில இடத்த அன்லாக் பண்ணால் லெவல் வேணும், சில இடத்த அன்லாக் பண்ணால் காசு வேணும். ஸோ இதை அன்லாக் பண்ணால் எனக்கு காசு தான் கிடைச்சி, இங்கேருந்து காசை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் நாம் தான் பண்ணணும் இல்லை, இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லெவல் ஏறும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செஃப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட ஒரு வுட்டும் $1 இருக்குது. ஸோ இதை பை பண்ணுவோம். டுடே ரெக்வஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி கேட்குது. நம்மகிட்ட இருக்குது, இது டெலிவரி கொடுத்துருவோம். என்ன கிஃப்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, காசு தான் கொடுத்துருக்கு. ஓகே, இது கரெக்டாக அந்த இடத்துல போயிருந்தீங்கன்னா அது வந்து பை ஆப்ஷன் காட்டுது. நம்ம வந்து வுட்டை வந்து வெட்டிட்டு வந்தோம். அந்த வுட்டு இந்த மாதிரி இடத்த அன்லாக் பண்ணுறதுக்கு, பில்டிங் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வுட்டு, ஸ்டோன் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். அதே நேரத்தில் இந்த காசு வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து 1 நிமிஷம் ஆகும் அது ஓப்பன் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்கிரேட் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக வந்து அந்த ரெட் கலரில் ரவுண்டு போட்டிருக்காங்களா அந்த இடத்துல போய் நிற்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை வந்து அப்கிரேட் பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோன் தேவைப்படுது. ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு குக்கிங் ஸ்லாட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த ஆக்ஸை வச்சு பிக்காக்ஸ் வாங்கி ஸ்டோனை வந்து மைனிங் பண்ணோம். இந்த இடம் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அடுத்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த குக் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த ஃபுட்டை நம்ம கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல போய் நிற்கணும். ஓகே, இந்த ரவுண்டில். ஸோ இது வந்து ஒரு டைனிங் டேபிள். ஓகேங்களா. ஸோ டுட்டோரியலில் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து இங்கே ஒரு என்பிசி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த கேரக்டருக்கு சாப்பிட்றது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இதோட லெவல் வந்து அதிகமாகுது, எக்ஸ்பி. ஸோ நம்ம இதில் மாதிரி தான் சன்ஃப்ளவர் லேண்டில் அந்த பம்ப்கின் வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுல இதோட லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ இதுக்கு லெவல் ஏற்றுறதுக்கு இதுதான் ஒரே வழி. நம்ம வந்து அந்த ஸ்மால் பாக்ஸுங்கிறத வாங்கி இங்கே ஒரு என்பிசி இருக்குது. இது என்ன கேட்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைடு கார்ன் பிரெட் இது வந்து 4 கேட்குது. ஸோ ஒரு 3 இடத்துல இந்த என்பிசி இருக்குது. இது எங்களுக்கு வந்து நம்ம டெய்லி டெலிவரி, அதாவது அதுங்க என்ன கேட்குதோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஓகே, இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து அந்த செஃப் அப்படிங்கிறது. யூ டோன்ட் ஹாவ் எனி செஃப்ஸ், பை செஃப்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே, இந்த செஃப்பை இங்கேயே தான் நம்ம அசைன் பண்ணோம். ஸோ இதை அசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது குக் பண்ணிகிட்ருக்கு பார்த்திங்களா. ரைட்டு, நம்மகிட்ட வந்து பொட்டேட்டோ இருக்குது. ஸோ அந்த பொட்டேட்டோக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படிங்கிறதான் செய்ய முடியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணி தள்ளிட்டுருக்கு. சரி, குக் பண்ணி முடித்தோடனே இந்த இடத்துல வந்து நின்றோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதுக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பேக். இதில் நம்மகிட்ட என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் இருக்குது, 42 பொட்டேட்டோ இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து குக் பண்ணி தள்ள போகுது. ஓகேவா. ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு நாம் தான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளாக செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம நல்லா லெவல் ஏற வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த கேம் வந்து இவ்வளோ தான். ஸோ குக்கிங், அப்கிரேடு, டவுன் ஸ்டாருங்கிற அந்த சன்ஃப்ளவர் லேண்டில் இருக்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதே போல் இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இந்த கேமை வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து இந்த இதெல்லாம் வந்து மாற்றுறது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மாற்றி வச்சு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணோன்னா ஒரு 3 விதமாக அது வந்து மாறிக்குது. ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து வுட் இருக்குது, ஸ்டோன் இங்கே வந்துருக்கு. நம்ம கொஞ்சம் ஆக்ஸை வாங்கி அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ், மீடியம் பாக்ஸ் வேணும் நம்மளுக்கு 6வது லெவல் போகணும். ஸோ மைனிங் டூலில் போய் ஒரு ஆக்ஸை வாங்குவோம். சாரி, பிக்காக்ஸை வாங்கணும். 2 வாங்கிக்குவோம். ஒரு ஆக்ஸை வாங்கிக்கிறோம். கோல்டு இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஓகே, மைன் வுட்டெல்லாம் வெட்டி விட்டுருவோம். ஓகே, மைன் ஸ்டோன். சூப்பர். ஸ்டோன் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. நம்ம வெட்டணும், இவரும் கையை காட்டிகிட்ருக்காரு வெட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் அப்கிரேடுக்கு வந்து ஏதோ ஸ்டோன் கட்டுச்சு. ரைட்டு.
ஆனால் இந்த இது வச்சோம்னா முறைக்குது. இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, அப்கிரேடு. இதை வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இது வந்து உடனே முடிக்கணும்னா அந்த ஜிப்பு அப்படிங்கிற வந்து கேஷ் வந்து கேட்குறாங்க, ஸ்பீடாக முடிக்கணும்னா. இல்லைனா இது வந்து 4 நிமிஷம் ஆகும், டைம் ஓடிக்கிட்டுருக்கு. இங்கே ஒரு என்பிசி, இவர் எனக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை கேட்டால் கொடுத்துடலாம். இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் சீஃப். ஓகே, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே நம்ம செஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணது குக் பண்ணி தள்ளிட்டுருக்கு, வெளியே வந்துடுச்சு. ஓகே, இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கலெக்ட் பண்ணிடணும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுச்சு, அதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால. நம்மகிட்ட இருக்கிற அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சா? இல்லை, இருக்கு. ஸோ ஒரு 10 இது பண்ணிவிட்டு வந்து நின்று வரக்கூடாது. மை பேக் பேக் இஸ் ஃபுல். ஸோ அந்த 10 இருந்ததுனால அது வந்துடுச்சு. அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ மறுபடியும் போய் அது குக் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல போய் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை 10மே கொடுத்தோம்னா 10த்தையும் சாப்பிட்றோம். ஓகே, பார்த்திங்கன்னா இதுக்கு 300 எக்ஸ்பி வேணும். எக்ஸ்பி அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் ஃபுட்டெல்லாம் நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது தான் எக்ஸ்பி நிறைய ஏறும்போது. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த கேம் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது, புதுசாக வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இம்யூட்டபிள் ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே உள்ளே வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே போல் ரேர் என்எஃப்டி. ஸோ இதில் என்எஃப்டி மார்க்கெட் ப்ளேஸ்லாம் இனிமேல் வர இருக்குது. நம்ம 600 இடத்துக்குள்ளே வந்துவிட்டோம். அதாவது 10வது லெவலில் நம்ம ரீச் பண்ணோம் வேகமாக. அதான் இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த பாக்ஸை வாங்கி நம்ம வந்து குக் பண்ணி குக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதை எடுத்து நம்ம போய் சாப்பிட இதோட லெவல் ஏறிட்டே இருக்கும். அப்படியே அந்த காசு நமக்கு பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இங்கே டெலிவரி, இந்த மாதிரி என்பிசி டெலிவரி இதெல்லாம் கொடுத்து, அதே போல் இந்த வுட்டு ஸ்டோனெல்லாம் மைனிங் பண்ணி இந்த பில்டிங்கெல்லாம் அப்டேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது இந்த கேமு. ஸோ வேணால் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ தான் முடிஞ்சு. தேங்க்ஸ்.